கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆம், நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் நம் சொல் செயல் சிந்தை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருந்து தன்னையே நமக்காக தந்த இயேசுவின் திருவடிகளை பற்றி கொள்வோம். இயேசுவின் அன்பு பெரியது, அது இன்னல் தீர்க்கும் மருந்து என்பதை உணர்ந்தவர்களாய் தேவ அன்பில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாராக. ஜெபிப்போமா. ஜீவிக்கதான் நல்ல இயேசுவே, அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை வெறுமையாக்கி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய அன்பு பெரியது, அதற்காய் நன்றி. எப்பொழுதும் உடைய அன்பால் எங்களை இடைகட்டி பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களையே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் உடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு வேண்டிய கிருபையை அதிகப்படுத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். உலகத்தில் வாழும் காலம் வரையிலும் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாய் வாழ கிருபை தாரும். தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கங்க. சுகீனமாக இருப்பவர்கள் மீதும் இரத்தத்தை பூசி பரிபூர்ண சுகத்தை தரும்படியாய் கெஞ்சுகிறோம். கிளியாத்தின் பிசின் தைலமாய் எங்கள் ரணவைத்தீராய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நேசிக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய நேசத்துக்கு பாத்திரமாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபை மேல் கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். நீரே பொறுப்பிடும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.